என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகியினுடைய அன்பு கட்டளையை ஏற்று என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன் மனம் விரும்புகின்ற செய்தி ஒன்றினை நிச்சயமாக நீ இவர் மூலமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். மனம் விரும்பும் செய்தி ஒன்று ஒரு முறை வந்துவிட்டால் போதும். இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் ஒரு சேர நம் கைகளில் கொடுத்துவிடும் என்று சொல்லி, என் பிள்ளை, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான பல நன்மையான விஷயங்கள் உன்னை தேடி வர தயாராகிவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை, நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும். இந்த தாயானவளின் அன்போடும் அரவணைப்போடும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை, நீ வருத்தப்படாமல் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கானதாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். என்றோ இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். வேறு எந்த சிந்தனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தேவை கிடையாது. உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் நீ உணர்கின்ற தருணத்தில்தான் நான் உன் கண்களில் படுகின்றேன். அம்மாவின் வருகையும் உன் இல்லத்தில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. நல்லதை நடத்தும் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல சறுக்கல்கள் வரத்தான் செய்யும். பல சோதனைகளையும் இந்த வாழ்க்கை கொடுக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் நீ ஒரு முறை தாண்டி விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் உன்னால் தெளிவாக பெற்றிட முடியும். எதையும் கடந்து உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும். உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு துன்பங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இனி நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிட தேவையில்லை அல்லவா? என் தங்கமே, இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் அதிகார பலமும் பணபலமும் ஓரிடத்தில் ஜெயித்து நிற்கிறது. பணமில்லாதவன் அந்த இடத்தில் அந்த அதிகாரத்தையும் பெற முடியாமல் ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இன்றைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பணபலமும் அதிகார பலமும் ஒரு சேர ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது என்னவோ இந்த உலகத்தில் அத்தனையுமே அவர்கள் சாதித்து விட்டது போன்ற ஒரு எண்ணத்தோடு சுற்றி திரிகிறார்கள். இதுவெல்லாம் இருந்துவிட்டால் மட்டும் தெய்வத்தின் அன்பை பெற்றுவிட முடியுமா? இதுவெல்லாம் உனக்குள் நிறைந்து விட்டால் மட்டும் தெய்வத்தை நீ நிச்சயமாக உணர முடியுமா? யார் தெய்வத்தை வணங்க வேண்டும், யார் தெய்வத்தின் அருகில் வர வேண்டும் என்பது தெய்வத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். தெய்வம்தான் அதை முடிவு செய்யும். நம் முன்னால் நிற்பவர்களை நாம் ஆசிகளை வழங்க வேண்டுமா வேண்டாமா என்று கையெடுத்து வணங்குவதெல்லாம் தெய்வத்திடம் இருந்து நல் விஷயங்களை பெற முடியும் என்று நம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ அடைய வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த விஷயம் என்றும் என்றென்றும் உனக்கான மன உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறதல்லவா? உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கவும் மேலும் மேலும் பல வேதனைகளை கொடுக்கவும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் விடுத்து இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் உன் தாயானவள் நான் பொறுப்பானேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையும் கடந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தையினால் வாழ முடியும். என் பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கும் பொழுது அதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகி விட்டால் அது போதும்.
இனி நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை தருவதற்கு முயற்சி செய்தாலும் அதன் முடிவானது உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதன் முடிவில் என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் நிறைவாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள். உன்னுடைய இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவது போல உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை முறை நான் உன் முன்னால் வருகிறேன் அல்லவா? அப்படியானால் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா? நடக்கவில்லையே என்று வருந்துவதை விடுத்து நடக்கும் என்று நீ நம்பு. அந்த நம்பிக்கை ஒன்றுதான் நீ கேட்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கும். மேலும் மேலும் உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருப்பது இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதனை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை உண்மைகளும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும். நாளைய விடியல் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் என்பதோடு மட்டுமல்லாமல் ஏகாதசியினுடைய விடியலாகவும் இருக்கிறதல்லவா? அப்படியானால் நாளை முருகப்பெருமானினுடைய அருளையும் பெருமாளினுடைய அருளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பேரதிர்ஷ்ட நாள். என் குழந்தை, இது போன்ற ஒரு விஷயம் உன் செவிகளுக்குள் கிடைக்கும் பொழுது அந்த நேரம் உன் மனதை நீ தெளிவுபடுத்திக்கொள். நமக்கான தேவைகள் என்ன? எந்த விஷயத்தை நோக்கி நம் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது? அதை நாளை பெருமாளிடத்திலும் முருகப்பெருமானிடத்திலும் நாம் முன்வைக்கும் பொழுது அது நமக்கு நடக்குமா? எப்பேற்பட்ட மனநிலையோடு அதனை நாம் சொல்ல வேண்டும்? யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்பது போன்ற உன்னுடைய தெளிவை நீ முன்கூட்டியே எடுத்து வெளிக்கொண்டு வந்து விடுவாயானால் நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்க பெறுவாய். என் குழந்தையே, வாழ்க்கை கொடுத்திட்ட இன்னல்களும் வாழ்க்கை கொடுத்திட்ட சோதனைகளும் இத்தோடு முடிந்து போகட்டும். இனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். இறை நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பும் உனக்கு தெய்வத்தினால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சில சமயங்களில் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட தெய்வம் ஒருபொழுதும் அதற்கு ஒத்துழைப்பது கிடையாது. இதுதான் உன் வாழ்க்கை, இதைத்தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவிலிருந்து அவர்கள் ஒருபொழுதும் மாறப்போவது கிடையாது. அதனால் இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று நம்பினால் போதும். அத்தனையும் உனக்கே உனக்கான நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்துவிடும். உன்னோடு இருப்பதை உணர்கின்ற இந்த தருணத்தில் இனி அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நம்மால் மாற்ற முடியும் என்றால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை எப்பொழுதும் நீ உனக்குள் உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது.
இந்த தாயின் அன்போடு உன் வாழ்க்கையும் உனக்கானதாக மாறிவிட்டது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய். எந்த நொடிப்பொழுதிலும் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், நீ ஆசைப்படுகின்ற அத்தனை நொடிகளிலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலை உனக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு மாற்றத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன் கண் முன்னால் தவிடுபொடியாகிவிடும். என் குழந்தையே, சில தருணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் கொடுத்தது என்று யோசிக்க தொடங்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரம் மற்றவர்களின் நிலை என்னவென்று நீ சிந்தித்தால் உனக்கு புரியும். நாம் இதைவிட நிச்சயமாக சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்று. இதைவிட மோசமான சூழ்நிலை இங்கு நிறைய பேருக்கு இருக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியாவது நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் வருகிறது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்தத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது இந்த இரவை கடந்து வந்து விட்டோமானால் நாளைய விடியலில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ நம்புவது உறுதியாக இருக்குமானால் நிச்சயமாக நீ நினைத்தது போல ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக எண்ணிக்கொண்டாயானால் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கென நான் இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உனக்கென எப்பொழுதும் குரல் கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தது போல நினைத்த வெற்றியை உனக்கு உடனடியாக கொடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் நீ எதிர்பார்த்ததை சட்டென்று ஒரு நொடியில் இது போன்ற தெய்வங்களினுடைய ஆசிகளை பெற்று உன்னால் நிறைவேற்றிவிட முடியும். அம்மாதான் தர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறதா என்ன? நிச்சயமாக கிடையாது. உன்னுடைய இறை பக்தி நீ வேண்டியதை அந்தந்த தெய்வங்களிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களுக்கு நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும். உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. என் குழந்தையே, கனவுகளை அதிகமாக காண தெரிந்த உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்க வருகின்ற இந்த நேரம் நான் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உன் கைகளில் தந்துவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதுதான் வந்தது, நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நடந்தது என்று யோசித்து யோசித்து நீ தொலைத்த நேரங்கள் எல்லாம் போதும். இனிமேல் நடக்கும் அற்புதங்கள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொன்னது போல இன்று என் வாக்கினை கேட்டிருந்த பிள்ளைகள் அத்தனையும் நிச்சயமாக நாளைய விடியலில் மிக பெரியதொரு அதிசயத்தை தன் வாழ்க்கையில் உணர்வார்கள். தெய்வம் தன் அருகில் நிற்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை தனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கை தான் எதிர்பார்த்த அத்தனை விஷயத்தையும் தனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் தெரிந்து கொண்டும் நல்லபடியாக வாழ்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதும் நானாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிப்பார்.
நிச்சயமாக அத்தனையும் உன் வசமாகிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.